யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனில் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம சாப்டர் 1 குரூப்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து குரூப்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து குரூப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு எபிலியன் குரூப்னால் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஒரு குரூப்போட ஆர்டர் என்ன, ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஒரு நோட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்சியாக இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். an identity element of G is யூனிக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு குரூப்பில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் கிடைக்கும், யூனிக், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜீன்னு ஒரு குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட இன்வர்ஸும் யூனிக் தான், ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் நம்மளுக்கு அதில் கிடைக்கும். A inverse the whole inverse is equals to A for A all A's belongs to G. A இன்வர்ஸோட மறுபடியும் அதுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப A அப்படிங்கிற எலிமெண்ட்டே நம்மளுக்கு ரீட்டைன் ஆகும். அதுக்கப்புறமா A star B the whole inverse is equals to B inverse ஸ்டார் ஏ இன்வர்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். அதோட பேசிக்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப்ஸில் கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா A1 ஸ்டார் A2 ஸ்டார் ஏஎன் வரைக்கும் இருக்கிறதுக்கு இன்வர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம செப்பரேட்டாக இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். ஏஎன் இன்வர்ஸ், AN-1 இன்வர்ஸ் டில் AN-Nனா அது 1ன்னு சேஞ்ச் ஆயிரும் இல்லைங்களா, அப்போ அது A இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது குரூப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஈக்குவேட் பண்ணணும், AN இன்வர்ஸ் AN-1 இன்வர்ஸ் டில் A இன்வர்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமா கேன்சலேஷன்லால் A ஸ்டார் B இஸ் ஈக்குவல் டு A ஸ்டார் C அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடு இந்த எலிமெண்ட்டோட லெஃப்ட் சைடு ஏ நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணி B இஸ் ஈக்குவல் டு C அப்படின்னு எடுத்தோம்னா இதை லெஃப்ட் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி B ஸ்டார் A இஸ் ஈக்குவல் டு C ஸ்டார் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் எலிமெண்ட்டோட ரைட் சைடில் இருக்குது நம்மளுக்கு ஏ வந்து சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரைட் கேன்சலேஷன் லா. நம்மளுக்கு குரூப் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னாலே இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சிம்பிளான நம்மளோட சின்ன கிளாஸஸ்லேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது எல்லாமே. இன் குரூப் G எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இட் இஸ் அன் ஐடம்பொட்டன்ட். இதை வந்து ஐடம்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு G, அதில் எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து ஜிங்கிற குரூப்பில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், பிலாங் இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இது எப்போ தான் இந்த ஐடம்பொட்டன்ட் வந்து நம்மளுக்கு பாசிபிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு இருக்கும்பொழுது. இ அப்படின்னா என்னது, ஐடென்டிட்டி. இ வந்து ஐடென்டிட்டி, எக்ஸ் வந்து ஐடென்டிட்டியாக இருந்தது அப்படின்னா தான் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எபிலியன் குரூப். இப்போ குரூப்புக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம், அது ரொம்பவுமே பேசிக்கான திங் தான். அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எபிலியன் குரூப். எபிலியன் குரூப் அப்படிங்கிறதுக்கு ஒரு 9 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். A ஸ்டார் B த ஹோல் n இஸ் ஈக்குவல் டு AN ஸ்டார் BNன்னு இருந்தது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த குரூப்பை நம்ம எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுக்கு பதிலாக என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லைங்களா, என்ன நம்பர் நம்ம சால்வ் பண்ணாலும் A ஸ்டார் B த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ஸ்டார் B ஸ்கொயர்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அதுவும் எபிலியன் குரூப். A ஸ்டார் B த ஹோல் பவர் I ஈக்குவல் டு A பவர் I ஸ்டார் B பவர் I அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அதுவும் எபிலியன் குரூப் தான். A பிலாங்ஸ் டு G, ஒரு G அப்படிங்கிற குரூப்பில் ஏங்கிற எலிமெண்ட் இருக்குது, அந்த ஏவும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, அதாவது நம்ம எடுக்கிற எலிமெண்ட்டோட அதோட இன்வர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுவும் எபிலியன் குரூப் தான். அதே மாதிரி ஏ அப்படிங்கிற எலிமெண்ட் பிலாங்ஸ் டு G அப்படிங்கிற குரூப், அதோட ஆர்டர் 2, அந்த எலிமெண்ட்டோட ஆர்டர் வந்து 2 அப்படி இருந்ததுன்னா, ஒரு குரூப்பில் நம்ம எடுக்கிற எலிமெண்ட்டோட ஆர்டர் வந்து 2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதுவும் என்னது தான், எபிலியன் குரூப் தான். அதுக்கப்புறமா இந்த ஆர்டர் 2 பார்க்குறதுல அந்த ஏ வந்து எதுவாக இருக்கக்கூடாதுன்னா ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு குரூப்பில் ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஐடென்டிட்டியோட ஆர்டர் வந்து 1, ஐடென்டிட்டியோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்தது ஆர்டர் ஆஃப் G வந்து P ப்ரைம் நம்பராவோ இல்லை ப்ரைமோட ஸ்கொயராக இருந்ததுனாவோ அது எபிலியன்.
அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தது அப்படின்னா அது எபீலியன் குரூப். அதுக்கப்புறம் ஜி இஸ் யூனியன் ஆஃப் ப்ராப்பர் நார்மல் சப்குரூப்பாக இருந்தது அப்படின்னா அது எபீலியன் குரூப். ஓகேங்களா. அதுக்கப்புறமா எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபீலியன். எல்லா சைக்ளிக் குரூப்பும் என்னது எபீலியன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எபீலியன் குரூப்போட 9 ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து நீங்கள் நல்லா ஒரு 2-3 தடவை நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இதை நல்லா நம்ம ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி ரிவைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே ஆப்ஷன் பார்க்கும்போதே நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆன்சர். அதனால் இந்த 9 ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்ம போட்டு அதை ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதை வந்துட்டு அந்த ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த குரூப். ஆர்டர் ஆஃப் த குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அப்படின்னா என்னென்னா ஆர்டர் ஆஃப் த குரூப்புங்கிறது ஒரு குரூப் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் சேர்ந்து நம்மளோட அந்த 4 ஆக்ஷியம்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ ஜிங்கிற குரூப்பில் 1 2 3 4 இந்த 4 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அதோட ஆர்டர் வந்து 4. சரிங்களா. இப்போ ஜி அப்படிங்கிற குரூப்பில் 1 -1 I -iன்னு இருந்தது அப்படின்னா 4 எலமெண்ட் இருக்குங்களா. அப்போ அதோட ஆர்டர் வந்து 4. இப்போ அதே குரூப்பில் வந்து இன்டீஜர்ஸ் இசட்டுங்கிறது இன்டீஜர்ஸ் அண்டர் அடிஷன் எடுத்தோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் வந்துட்டு நம்மளால் இவ்வளோதான் இன்டீஜர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்டீஜர்ஸ் வந்து எவ்வளோ இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்குங்களா, -∞ to +∞. ஸோ இட் இஸ் அன் இன்ஃபைனைட் ஆர்டர். இதுக்கும் ஆர்டரும் இன்ஃபைனைட். சரிங்களா. இதெல்லாமே நம்மளுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஆர்டர் ஆஃப் எலமெண்ட். ஆர்டர் ஆஃப் குரூப் என்னன்னு பார்த்தோம். குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு எலமெண்ட் இருக்குது குரூப்பில், அந்த எலமெண்ட்டோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட் G be the group and A belongs to G. ஜிங்கிற குரூப்பில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட்டோட ஆர்டரை நம்ம எப்படி எழுதுகிறோம், த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் n such that a power n is equal to e அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். இஸ் அ இன்டீஜர் 6 is equal to அண்டர் அடிஷனில் கொடுத்துருக்காங்க. 6ங்கிற இன்டீஜர் எடுத்துக்கணும். சரிங்களா. 6ங்கிற இன்டீஜர் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை தடவை லீஸ்ட் பாசிட்டிவாக அது ரிப்பீட் ஆகிற நம்பர். இப்போ 6ங்கிற இன்டீஜர் வந்துட்டு 2 3s are 6ன்னு நம்ம எழுதலாமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா. இதில் வந்து 2 வந்து 3 டைம்ஸ் வந்து 2ஆல் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். 3 வந்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். இதுதான் ரூல் இல்லைங்களா. இப்போ இதோட லீஸ்டான நம்பர் எது, 2க்கும் 3க்கும் லீஸ்டான நம்பர் எது, 2 தான் லீஸ்டான நம்பர். அப்போ 2 + 2 + 2 is equal to 6. இதில் ரிமைண்டர் நம்மளுக்கு ஏதாவது வருதா, இல்லை. அப்போ இந்த 6 அப்படிங்கிற நம்பரை 2ங்கிற எலமெண்ட்டில் நம்ம எழுதணுன்னா அதோட ஆர்டர் வந்து என்னது, 3. இப்போ நம்ம யோசிக்கலாம் இல்லையா, அப்போ 3 கூட எழுதலாம்ல அப்படின்னா 3 எழுதுனா ஆர்டர் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம என்னதான் எடுக்கணும், லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். மினிமமான பாசிட்டிவ் இன்டீஜர் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இன்டீஜர் 6 எடுக்கும்போது அதோட ஆர்டர் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 2 வந்துட்டு 3. ஆர்டர் ஆஃப் 3 கேட்டாங்க ஒரு வேலை அப்படின்னா அது வந்து நம்ம 3 + 3 2 தடவை 3 ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ அது 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதை நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஹவு மெனி டைம்ஸ் யூ அப்ளை த எலமெண்ட் டு இட் செல்ஃப் டு கெட் த ஐடென்டிட்டி இங்கே வந்து நான் 0ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி மாடுலஸ் நீங்கள் இந்த இது பார்த்துருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இந்த மாதிரி மாடுலோ எடுக்கும்பொழுது ரிமைண்டரே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா தான் அது ஐடென்டிட்டி இங்கே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு எலமெண்ட்டோட ஆர்டரை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், ஹவு மெனி டைம்ஸ் யூ அப்ளை த எலமெண்ட் டு இட் செல்ஃப் டு கெட் த
ஐடென்டிட்டி. அப்போ 6 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் எடுத்தோம்னா அதில் 2 அப்படிங்கிற எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆர்டர் ஆஃப் 2 இஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த குரூப். ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படிங்கிறது என்னது, மினிமம் பாசிட்டிவ் பவர், மினிமமாக அதில் என்ன பாசிட்டிவ் பவர் இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். அடுத்தது ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆல்வேஸ் ஹேஸ் ஆர்டர் 1. நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டர் ஆஃப் 2 இருந்தால் எபீலியன் குரூப்புன்னு பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் 2 இருந்ததுன்னா எபீலியன் குரூப்பு. அது ஏ வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஈயாக இருக்கக்கூடாது, ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஐடென்டிட்டியோட எலமெண்ட் ஆர்டர் வந்து எப்போவுமே என்னது, 1 தான். ஸோ ஆர்டர் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து ஆல்வேஸ் 1. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எபீலியன் குரூப் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் குரூப்னா என்னன்னு பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இன்னொரு கீ பாயிண்ட் இன்றைக்கி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆல்வேஸ் ஹேஸ் ஆர்டர் 1. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ரிலேட்டடான குவிஸ் கொஷின்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷனும் கீழேயே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது UGTRBக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.